உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இபிஎஸ் பச்சை நிற பேருந்திலிருந்து தற்பொழுது வெள்ளை நிற வேனுக்கு மாறியிருக்கிறார். இதன் காரணம் குறித்து விவரிக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இது தொடர்பாக குறிப்பான காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, தேர்தல் நேரத்தில் ஒரு சிறு சிறு விஷயங்கள் கூட மக்கள் மத்தியிலே மிகுந்த கவனம் பெறும். அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தற்போது தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறார். கடந்த சில நாட்களாக, அதாவது கோவையில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிய இபிஎஸ் தொடர்ந்து 4 வெவ்வேறு மாவட்டங்களுக்கு சென்ற போது அந்த பச்சை நிற வாகனத்தில் தான் சென்று வந்தார். அந்த பச்சை நிற வாகனம் ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியது. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் அது ஒரு புதிய விஷயமாக பார்க்கப்பட்டது. வழக்கமாக வெள்ளை நிற வேன்களில் பிரச்சார வாகனத்தில் செல்வதுதான் வழக்கம். ஒரு பேருந்தை எடுத்துக்கொண்டு அந்த பேருந்தில் செல்வது என்பது ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையிலே தான் அவரது அந்த பிரச்சார வாகனம், அந்த பச்சை நிற வாகனத்திற்கு பதிலாக கடந்த 2 நாட்களாக வெள்ளை நிற வாகனத்தில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து நாம் விசாரித்த போது ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவர் சீர்காழியிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அவ்வாறு பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அந்த வாகனத்திலே ஒரு ஹைட்ராலிக் மெஷின் இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் கீழே இருந்து, அதாவது இந்த பேருந்தினுடைய தரைதளத்திலிருந்து மேல் பகுதிக்கு வந்து அங்கு நின்று மக்களை சந்தித்து அவர் உரையாற்றி வருகின்றார். அந்த ஹைட்ராலிக் மெஷினிலே 4-5 பேர் ஏறி சென்றால் அதனை தாங்கும் திறனை அது இழந்து அது தற்போது பழுதாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே சீர்காழியிலிருந்து அது கோவைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும், கோவைக்கு சென்று அங்கு மீண்டும் அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு சில தினங்களில் மீண்டும் அவரது பிரச்சாரத்துக்கு திரும்பும் என்றும் தெரிய வருகின்றது. எனவே அந்த ஹைட்ராலிக் மெஷின், அந்த லிப்ட் மாதிரி இருக்கக்கூடிய வசதியை பயன்படுத்தி தான் அவர் மேலே சென்று அங்கிருந்து நின்று கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொள்வார். தற்போது அந்த லிப்ட் வசதி வேலை செய்யாத காரணத்தால் அவரால் மேலே சென்று உரையாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேருந்தை வைத்துதான் சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் கூட ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய வகையிலே சில விஷயங்களை பேசியிருந்தார். இது என்ன சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸா என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அதற்கு இபிஎஸ் அவர்களும் பதில் கொடுத்திருந்தார். நான் வெறும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால் சுந்தரா டிராவல்ஸ் போன்ற எளிய பேருந்தில் தான் வர முடியும் என்றெல்லாம் பேருந்தை வைத்துதான் ஒரு அரசியல் ரீதியான வாதங்களே நடைபெற்றது. அப்படிப்பட்ட அந்த பேருந்து திடீரென்று காணாமல் போனது ஏன் என்று விமர்சனங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய வகையில இபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்களிடம் விசாரித்த போது இந்த பதில் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.